ஏதத்யோனீனி பூதானி सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा. ஸோ இந்த ஸ்லோகத்தில் அந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜுக்கு அப்புறம் வர அந்த கன்வர்ஷனை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ முன்னாடி 2 ஸ்லோகத்துலேயும் வெறும் இன்டர்மீடியரி ஸ்டேஜோடு நிறுத்தியிருந்தார். ஸோ ஒரு பராப்பிரகிருதி, அப்புறம் 8 ஃபோல்டு அபராப்பிரகிருதி. இங்கே வந்து அந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்டையர் யூனிவர்ஸ் இப்போ வருது அப்படின்னா நம்ம அந்த பஞ்ச சூக்ஷ்ம பூதானி பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து என்ன வரும் வெளியிலன்னா பஞ்ச ஸ்தூல பூதானி வரும். அப்புறம் அந்த ஸ்தூல பூதானியை வந்து ஒன்றொன்னோட சேருது, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எலிமெண்டல்ஸாக ஆகிறது. இப்போ காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி மாலிக்யூல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி காம்பவுண்ட் ஆகுது இல்லையா, அதை மாதிரி இப்போ நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து வருது. ஸோ கண்ணுக்கு தெரியற யூனிவர்ஸ் இப்போது வருது. ஸோ கண்ணுக்கு தெரியாத எலிமெண்ட்ஸ்லேருந்து கண்ணுக்கு தெரியற யூனிவர்ஸ் வருது. ஸோ கிராஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்தூல ஆகாசம், ஸ்தூல வாயு, ஸ்தூல அக்னி, ஸ்தூல ஜலம், ஸ்தூல பிருத்திவி. எலிமெண்டல் அப்படின்னு சொன்னால் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட உடம்பையே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடம்புல பஞ்சபூதமும் இருக்கா இல்லையா? பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்கிறோமே, பஞ்சபூதம் நம்மளோட உடம்புல இப்போ இருக்குது. பிருத்திவி தத்துவம் இருக்குது, வாயு தத்துவம் உடம்புல இருக்குது, அக்னி தத்துவம் இருக்குது, ஜல தத்துவம் இருக்குது, ஆகாசம் இருக்குது. ஏன்னா இந்த உடம்புக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது, ஆகாசத்தில் தான் இந்த உடம்பும் இருக்குது. இப்போ பிருத்திவி தத்துவம்னா ரொம்ப ரிஃபைன்டு பிருத்திவி, மண்ணெலாம் இருக்குல்ல, நல்ல ரிஃபைன்டு மண்ணுனால ஆக்கப்பட்டது தான் இந்த சரீரம். ஸோ அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துட்டாலும் அது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல் 5 எலிமெண்ட்ஸ் ஆகத்தான் இருக்கும். ஸோ சர்வாணி பூதானி அப்படின்னா எல்லா திங்ஸும், எல்லா உயிரினங்களும் அப்படின்னு போட்டுக்கணும். திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், மேக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து இதிலேருந்து வந்தது. ஒரு ஹியூமன் வரைக்கும் என்னெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ அது எல்லாமே வந்து வந்தது. ஸோ ஏதத்து யோனி, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் எது காரணம்? யோனின காரணம்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் எது காரணம்? ஈஸ்வரா. ஹூ இஸ் ஈஸ்வரா? பரா அபரா பிரகிருதி மிக்சர். ஸோ ஏதத்து அப்படின்னு சொன்னால் பரா அபரா மிக்சர்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில். யோனி அப்படின்னா மூலம், சோர்ஸ், காரணம். அப்போ பரா அபரா பிரகிருதி தான் இந்த என்டையர் சிருஷ்டிக்கு காரணம். அண்ட் இந்த மிக்சரை நாம் ஈஸ்வரா, பகவான், கடவுள் அப்படின்னு எல்லாம் நாம் வந்து சொல்கிறோம். அப்போது ஈஸ்வராவே இந்த சிருஷ்டியாக ஆகி இருக்கிறார், இவால்வ் ஆகி இருக்கிறார். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் என்ன நினச்சிப்போம்? ஹூ இஸ் ஈஸ்வரா? வேர் இஸ் ஈஸ்வரா? அவளுக்கு பிடிச்ச ஒரு இடம் சொல்லுவோம், வைகுண்டத்தில் இருக்கார், கைலாசத்தில் இருக்கார், அவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தை படைத்தார். இப்போ என்ன படிக்கிறோம் நாம்? இந்த உலகத்திற்கு காரணம் ஈஸ்வரா. என்ன காரணம்? நிமித்த காரணமும் ஈஸ்வரா தான், உபாதான காரணமும் ஈஸ்வரா. பகவான் தான் ரா மெட்டீரியல் இந்த யூனிவர்ஸுக்கு. அப்போ ரா மெட்டீரியல்னால் பகவான் எங்கே இருப்பார்? யூனிவர்ஸை விட்டு தள்ளி எப்படி இருக்க முடியும் அவரால்? இப்போ இந்த டெஸ்கில் உட் எங்கேயோ இருக்கும், டெஸ்க் எங்கேயோ இருக்குமா? எங்கே டெஸ்க் இருக்கோ அதே இடத்துல தான் அந்த ரா மெட்டீரியலும் வந்து இருந்தாகணும். அப்போ இந்த யூனிவர்ஸுக்கு பகவான் காரணம்னா இப்போ பகவான் எங்கே இருக்கணும்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்? எதை சொல்கிறது சாஸ்திரம்? பகவான் தான் உபாதான காரணம், எல்லா இடத்துலையும் அவர்தான் இருக்கார்.
அப்போ சூரியன்லேயும் பகவான் இருக்கார், சந்திரன்லேயும் பகவான் இருக்கார், நட்சத்திரத்துலேயும் இருக்கார், எல்லாத்துலேயும் பகவான் வந்து உபாதான காரணமாக இருக்கார். இப்போ இதை வந்து இனிஷியலாகவே நமக்கு சொல்லி கொடுத்தா நம்மளால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுது. அதனால தான் நீங்கள் பார்த்தோன்னா நம்ம சாஸ்திரம் வந்து பகவானையே வந்து 3 ஸ்டேஜஸில் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. முதல்ல பகவான் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம்? ஒரு பர்சன். ஆனால் அவருக்கு எல்லா சூப்பர் பவரெல்லாம் இருக்கும். அவர் வந்து இங்கே இல்லை, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டில் இல்லவே இல்லை, பூஜை ரூமில் இருக்காரா இல்லையா பகவான், அங்கே கூட நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா எப்பயோ ஒரு வாட்டி தான் போவோம் இல்லையா பூஜை ரூமுக்கு. பகவான் எங்கே இருக்காருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பகவான். அதனால தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் பகவான் இங்கே இருக்கார் பார் அப்படின்னு நமக்கு சொல்லிலாம் கொடுக்குறான். அப்புறம் 2வது சாஸ்திரம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, பகவானே தான் இந்த உலகமாக இருக்கார். இந்த உலகத்துடைய மெட்டீரியல் காஸ் பகவான் அப்படிங்கிற பொழுது என்டையர் யூனிவர்ஸே பகவான். அதனால தான் விஸ்வரூப ஈஸ்வரா சொல்கிறோம் இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வந்து தியான ஸ்லோகம்லாம் வருது. கோஃபாதௌ யஸ்ய நாபிர்வியதசுரநில சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரௌத்யோர்முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ பூமி கந்தர்வதைத்யைஹி சித்ரம் ரம் யதே தம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இப்போ அவருக்கு வந்து சூரியனும் சந்திரனும் கண்ணு மாதிரி. அதனால் விஷுவலைஸ் பண்ண சொல்கிறது. ஒரு காஸ்மிக் பர்சனாக நீ வந்து பகவானை வந்து விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து 2வது ஸ்டேஜ் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன். 3வது என்ன அப்படின்னா, நீ அபரா பிரகிருதியை கான்சென்ட்ரேட் பண்ணாத. அந்த அபரா பிரகிருதி வந்து வந்து போகக்கூடியது, மாறிண்டே இருக்கும் அந்த அபரா பிரகிருதி. ஆனால் மாறாமல் ஒரு பரா பிரகிருதி இருக்கே, அதுதான் பகவானுடைய உண்மையான நேச்சர், ரியல் நேச்சர். அதனால அந்த பரா பிரகிருத்திய நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு 3வது ஸ்டேஜ், அதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பகவான். ஸோ பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸாக நம்மளை வந்து பகவானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறது. ஸோ இந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத முதல்லையே நமக்கு சொன்னால் நம்மளாம் புரிஞ்சுப்போமா, வருவோமா? முதல்ல கிளாஸுக்கெலாம் சொல்லி கொடுக்குறவா மூஞ்சியே பார்க்காம ஓடி போயிடுவோம் இல்லையா. அதனால படிப்படியாக அழகாக சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் பகவான் அப்படின்னா, நீ வந்து ஈஸ்வரா அப்படின்னா அவரை வந்து ஒன்றை மாதிரியே ஒரு லோக்கல் பர்சனாக பார்க்காதன்னு சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே என்னோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்லாம் இருக்குது, என்னால் முடியாததெல்லாம் அவர் பண்ணுவார், அப்படி என்ன லிமிட் பண்ணாத அப்படிங்கிறார் பகவான். நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், என்ன கைலாசத்தில் மட்டும் இருக்கேன்னு சொல்லாத, வைகுண்டத்தில் மட்டும் இருக்கேன்னு சொல்லாத, கைலாசத்துலையும் இருக்கேன், வைகுண்டத்துலையும் இருக்கேன், உன் வீட்லேயும் இருக்கேன், உன் உடம்புலையும் இருக்கேன், உன் மனசுலையும் நான் இருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன். அப்போ என்டையர் யூனிவர்ஸை இப்போ நாம் பார்க்கும் பொழுது இந்த கல் மண் இருக்கே, அதனால தான் நம்மளுடைய கல்ச்சரில் எல்லாத்தையும் நாம் பகவான் அப்படின்னு வர்ஷிப் பண்ணோம். என்ன சும்மா அறிவில்லாமல் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காளா நம்மளுடைய கல்ச்சரில்? ஏன்னா எல்லாத்துக்கும் பகவான் உபாதான காரணமாக இருக்கிறதுனால கல்லை கூட நான் பகவான் தான் சொல்லுவேன், மண்ணு கூட எனக்கு பகவான், மவுண்டன் பகவான், ரிவர் பகவான், எதை எடுத்துட்டாலும் அது வந்து பகவான். ஸோ சார் நம்ம இப்போ யூனிவர்ஸையே எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷனாக நாம் வந்து பார்க்கணும். அப்போது நம்மளால் ஈஸியாக இந்த என்வாயர்மெண்ட்டை பொல்யூட் பண்ண முடியாது, யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. அது வந்து ஈஸ்வராவோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஐயோ இதை எப்படி நாம் நன்னா இன்னும் பாதுகாக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. இப்போ எல்லாத்தையும் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனாக பாரு அப்படின்னு சொல்கிறார். சர்வாணி இது உபதாரய. அப்போது இதை வந்து நீ வந்து நன்னா உள் வாங்கிக்கோன்னு சொல்கிற. உபதாரய அப்படின்னா நீ நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அசிமிலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சிருஷ்டியை நான் வெறும்னு கிரியேட் மட்டும் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த சிருஷ்டியை நான் தான் தாங்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்,
என் மேலே தான் இந்த என்டையர் சிருஷ்டி இப்போது ரெஸ்ட் ஆகிண்டு இருக்கு. இப்போ இந்த டேபிளில் எது தாங்கிறது? இந்த ஸ்டேஜ் தாங்க. இந்த ஸ்டேஜை எது தாங்கிறது? இந்த பூமி தாங்க. இந்த பூமியை எது தாங்கிறது? பகவான் இந்த பூமியை தாங்குறார். இப்போ இதுதான் வந்து இங்கே பகவான் வந்து நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த சிருஷ்டி தோன்றியது அப்படின்னு சொன்னால், தோற்றம் அப்படின்னு இருந்தால் என்னவோ இருக்கும், கல்லறையிலலாம் பார்த்துருப்போம்ல, தோற்றம் மறைவு. அது மாதிரி பகவான் இங்கே என்ன சொல்கிறார், சிருஷ்டி தோன்றியது அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக ஒரு நாள் சிருஷ்டி மறையும். ஆனால் அந்த தோற்றத்திற்கும் மறைவுக்கும் நடுவில் கொஞ்ச நாள் இருக்கணும்ல, அந்த ஸ்திதியையும் நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் தான் கிரியேட் பண்ணுறேன், நான் தான் லயம் பண்ணுறேன், நடுவில் நான் தான் அதை மெயின்டைனும் பண்ணுறேன். சிருஷ்டி ஸ்திதி லயம். ஸோ பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரளயம் நேரத்தில் என்ன ஆகும்? இப்போது சிருஷ்டி டைமில் என்ன ஆச்சு? ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆச்சுல்ல. பிரளயமில் என்ன ஆகும்? இப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகிடும். பிருத்திவி வந்து எதுக்குள்ளே போயிடும்? ஜலத்துக்குள்ளே போயிடும். ஜலம் வந்து அக்னிக்குள்ளே போயிடும். அக்னி வாயுக்குள்ளே போயிடும். வாயு ஆகாசத்துக்குள்ளே போயிடும். ஆகாசம் பகவானுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ஷன் ஆனது நடக்கும். இப்போ எப்படி கிரியேஷன், அதுக்கப்புறம் சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி பிரளயம் இப்படின்னு வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது ஆல்ரெடி பகவான் சொல்ல, நான் 2வது அத்தியாயத்தில் சொன்னேனே, உனக்கு ஸ்லோகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். ஞாபகம் இருக்கா நமக்கு? அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தானி தனான்யேவ தத்ர கா பரிதேவனா. ஸ்லோகா நம்பர் 28, 2nd சாப்டர். அதை எடுத்து கேட்டு பாருங்க. இப்போ இந்த சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி பிரளயம் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ சிருஷ்டி அப்படின்னு சொன்னோடனே புதுசாக ஏதோ ஒன்று உருவாருதுன்னு நினச்சிக்க வேண்டாம். பிரளயம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக எல்லாம் அழிஞ்சு போய்டுறதுன்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. இப்போ வந்து ஜலம் ஆவியாக ஆகிறது அப்படின்னா, ஆவியுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது ஆவி பிறக்கிறது, ஜலத்தினுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஜலம் இறக்கிறது. அப்போ ஜலம் இறக்கிறதுனா ஜலம் காணாமல் போயிடுதா, மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா இல்லை, அது ஆவிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்படித்தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்மளே யாரோ ஒருத்தர் போயிட்டா அப்படின்னா டோட்டலாக போயிட்டாலான்னா இல்லை, வேறு ஏதோ ஒரு ஃபார்மில் வேறு எங்கேயோ ஒரு வீட்டில் அவங்க வந்து திருப்பியும் பிறக்கத்தான் போகிறா. அதனால் எதுவுமே டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லை, புதுசாக ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிறது அப்படின்னும் ஒன்று இல்லை. அப்போ என்ன சிருஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வெளி தோற்றத்திற்கு வராத விஷயம் இருக்குது, அப்புறம் சிருஷ்டின் போது ஒன்று ஒன்றா வந்து வெளி தோற்றத்திற்கு வருது. இப்போ பிரளயமில் என்ன ஆகுது? வெளி தோற்றத்திற்கு வந்து இந்த விஷயம் மறுபடியும் வெளி தோற்றத்திற்கு வராத நிலைக்கு போகிறது தான் பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மேக்ரோ லெவலில் நடக்குது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதா? நம்ம எதையாவது கிரியேட் பண்ணி சஸ்டெயின் பண்ணி ரிசால்வ் பண்ணுறோமா? நம்மளுடைய கனவு, தூங்க போகிறோம். எவ்வளோ பேராக தூங்க போகிறோம்? நான் ஒரே ஒரு ஆள் தான் தூங்க போகிறேன். தூங்க போன உடனே கனவு வராது, கொஞ்சம் நேரம் ஆகும்ல தூங்கிறதுக்கு. நல்லா செட்டெல்லாம் பண்ணி தூங்கின கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு கனவு வருது. கனவில் என்ன பண்ணுறேன்? நான் ஒரு ட்ரீம் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறேன். ட்ரீம் டைம், ட்ரீம் ஸ்பேஸ். இந்த ட்ரீம் ஸ்பேஸ் இருக்கே, அதுவும் இங்கே இப்போ இருக்குல்ல இந்த ஸ்பேஸும் ஒன்றா? எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்? ஏன்னா அது என் மைண்டுக்குள்ளே இருக்குது அந்த ஸ்பேஸு. கரெக்டாக? இந்த ஸ்பேஸும் அந்த ஸ்பேஸும் டோட்டலி வேறு. சரி, இங்கே இருக்கிற டைமும்
ட்ரீமில் வர டைமும் ஒன்றா? இப்போ ட்ரீம் சப்போஸ் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னு எனக்கு தெரியும், 25 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரீம் பண்ணும் பொழுது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்து அது காலேஜ் முடித்து அதுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தைய பிறந்திருக்கும். இது ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரீமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ட்ரீமை நீங்கள் இந்த வேக்கருடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும்பொழுது ட்ரீம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 1.5 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 90 செகண்ட்ஸ் எவ்வளோ தான். 90 செகண்ட்ஸில் கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணிக்க முடியுமா? இப்படி எடுத்து தாலியெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ஆகும் இல்லை? 90 செகண்ட்ஸில் கல்யாணம் முடித்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா அப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட் டைம். ட்ரீம் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் டைம். இங்கே இருக்கிற டைம் வேறு, அங்கே இருக்கிற டைம் வேறு. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி நிகழ்வு நடக்கணும்னா குறைஞ்சது 50-60 வருஷமாவது நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஆனால் 1.5 மினிட்ல நம்மளால் வந்து அதை அங்கே பண்ண முடியாது. அப்போ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ், டிஃப்ரெண்ட் டைம். அப்புறம் யாரெல்லாமோ நம்மளுடைய கனவில் வரா. இப்போ இங்கே யாரெல்லாம் பார்க்குறோமோ அவளை தான் நம்ம வந்து கனவுலையும் என்ன பண்ணுறோம், அவளை வந்து நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சரி, கனவெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கனவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரீம் வேர்ல்டு, ட்ரீமில் வந்த மக்கள், ட்ரீமில் வந்த மலை, ஆறு, கடல் அதெல்லாம் எங்கே போச்சு? என்கிட்டே இருந்தே ட்ரீம் வந்தது, நானே கொஞ்ச நேரம் அந்த ட்ரீமை சஸ்டெயின் பண்ணேன். ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், நான் முழிச்சிக்காத வரைக்கும் ட்ரீம் இருக்கும். நான் முழிச்சுட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறேன் ட்ரீமுக்கு. முழிச்சுட்ட உடனே என்ன ஆகிடுறது, ட்ரீம் எனக்குள்ளேயே ரிசால்வ் ஆகிடுறது. இது வந்து மினி சிருஷ்டி, மினி சஸ்டெனன்ஸ், மினி லயம். இதை பகவான் லார்ஜ் ஸ்கேலில் சிருஷ்டி ஸ்திதி லயமாக வந்து பண்ணிட்டு இருக்கார். ஸோ அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதா பிரபவா பிரளயஸ்ததா. நான் தான் சோர்ஸு, நான் தான் வந்து உற்பத்தி ஸ்தானம், ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் தான் பிரளயத்துக்கும் காரணம். என்கிட்டேயே மறுபடியும் அந்த கிரியேஷனை நான் எடுத்துன்றேன். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் நம்மளுக்கு இந்த கனவு எக்ஸாம்பிளை கொடுக்கறது. நம்ம ஈஸ்வரானா யார் அப்படிங்கிறதை பற்றி கிருஷ்ணர் வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இதே விஷயத்தையே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 7லேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நமக்கு இந்த விஷயத்தையே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ ஈஸ்வர ஸ்வரூபம் இது வந்து ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ் அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். மத்தியம ஷட்கத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் ஈஸ்வரா. இப்போது பகவான் வந்து தன்னை யாருன்னு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கார், என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கார், நான் தான் வந்து இந்த ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஜகத் காரணம் ஈஸ்வரா. இப்போ இந்த சிருஷ்டிலாம் இருக்கே, இதுக்கு யார் காரணம், இங்கேருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு காரணம் ஈஸ்வரா. இப்போ வந்து எல்லாத்துக்கும் டெஃபினிஷன்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வாட் இஸ் காட் அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும், ஜகத் காரணம் ஈஸ்வரா. இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஈஸ்வரா. இப்போ ஜகத் காரணம் அப்படின்னு சொன்னால், காரணம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், 2 காரணம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? என்ன 2 காரணம் இருக்குது, நிமித்த காரணம், உபாதான காரணம் அப்படின்னு பார்த்தோம். எந்த ஒரு பொருள் உருவாகணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கணும், அப்புறம் அந்த பொருளுக்கு ஒரு ரா மெட்டீரியலும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ரா மெட்டீரியலை தான் நாம் சான்ஸ்கிரிட்டில் உபாதான காரணம்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த கிரியேட்டர் ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருக்கணும்ல. இப்போ ஒரு டேபிள் வரணுன்னா இந்த டேபிள் இப்படி இருக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்பெண்டர் இருக்கணும் இல்லையா? அவருக்கு என்ன சான்ஸ்கிரிட்டில் பேர், நிமித்த காரணம்.
ஸோ இந்த ரெண்டு காரணமும் வந்து எந்த ஒரு சிருஷ்டிக்கும், இப்போ டெஸ்க்கு சிருஷ்டி ஆகணும்னாலும் அது தேவை, மைக்கு சிருஷ்டி ஆகணும்னாலும் அது தேவை, உலகமே சிருஷ்டி ஆகணும்னாலும் இந்த ரெண்டு காரணமும் வந்து நமக்கு தேவை. இப்போ வந்து பகவான் இங்கே என்ன சொல்லிட்டார், எது வந்து நிமித்த காரணம், எது உபாதான காரணம் இந்த சிருஷ்டிக்கு? பகவானே நிமித்த காரணம், பகவானே உபாதான காரணமும் கூட. இப்போ பகவானே இந்த சிருஷ்டியோடைய உபாதான காரணம், ரா மெட்டீரியல் ஆஃப் திஸ் சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்கறது எல்லாம் என்னது? பகவானைத்தான் நாம் வந்து இப்போது பார்த்துட்டுருக்கோம். அப்போ பகவானே சிருஷ்டியாக ஆகியிருக்கிறார், மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கிறார். அப்போ பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பர்சன் இல்லை. ஆனால் இப்படி தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்ல. இப்போ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லித்தரா? பகவான் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார், இல்லை கைலாசத்தில் இருக்கார், பிரம்மலோகத்தில் இருக்கார் அப்படின்னு நமக்கு சொல்லித்தரா. அப்போ அந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தப்பா அப்படின்னா, இனிஷியலாக அப்படி நாம் பகவானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் இப்போ கிருஷ்ணர் நம்மக்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ யூ ஹாவ் டு க்ரோ அப்படின்னு சொல்கிறார். நீ எல்கேஜியே படிச்சுட்டு இருப்பியா, கொஞ்சம் மிடில் ஸ்கூலுக்கு வரணும், அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு வரணும், ஹையர் செகண்டரிக்கு வரணும், காலேஜெலாம் நீ போனமே, நீ இன்னும் எல்கேஜிலேயே இருக்கியே அப்படின்னு கேட்குறார். இப்போ பகவான் வந்து இப்போ நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறது தான் விஸ்வரூப தரிசனம். எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன சொல்கிறார் பகவான்? அதுதான் இந்த என்டையர் யூனிவர்ஸே என்னது அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் ஆஃப் பகவான். இப்போ விஸ்வரூப தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஏக ரூப ஈஸ்வர தரிசனம் எல்லாருக்கும் ஈஸி. அது என்னது ஏக ரூப ஈஸ்வர தரிசனம்? ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் பகவானை அப்ரிஷியேட் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் ஈஸி. ஏன்னா நமக்குன்னு ஒரு இஷ்ட தேவதா இருப்பா. ஒருத்தருக்கு ராமர் பிடிக்கும், ஒருத்தருக்கு கிருஷ்ணர் பிடிக்கும், ஒருத்தருக்கு லக்ஷ்மி பிடிக்கும். நம்ம வந்து இப்போது பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ண மூடிண்டா நம்மளுடைய இஷ்ட தேவதா தான் அந்த ஃபார்ம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பகவான் வந்து இங்கே ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் பற்றி பேசலை, என்டையர் யூனிவர்ஸே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதனால தான் அதை விஸ்வ ரூப ஈஸ்வரா. விஸ்வம்னா என்ன அர்த்தம்? யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஜகத் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் நம்மளால் வந்து பகவானை, அதாவது வேர்ல்டை பகவானாக நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பகவான் சொல்கிறார் அதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியும் அவசியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த என்டையர் கிரியேஷனையே பகவானாக பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் இன்டர்னல் மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. ஏன்னா இது வரைக்கும் இந்த போர்ஷன் படிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஐடியா? பகவான் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கார், அவர் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ அந்த ஃபார்மை இப்போ நாம் வந்து மாற்றி இல்லை இருக்கிற எல்லா ஃபார்முமே ஈஸ்வரா தான் அப்படின்னு இப்போ நம்மளுடைய புத்திக்கு இப்படி மாற்றி யோசிக்கிறதுக்கு நாம் வந்து ட்ரைனிங்கே கொடுக்கணும். அப்போ இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவையா இல்லையா? புத்தியை வந்து இப்படி கூட நீ யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் நீ ரிஃபைன் பண்ணிக்கோ அப்படின்னு பகவான் இங்கே நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்க. அப்போ ஈஸ்வர தரிசனம் அப்படின்னு அவர் ப்ரெசென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மைண்டோடைய மெச்சூரிட்டியை தான் அவர் வந்து இப்படி விதவிதமாக ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கார். இப்படி இருக்கணும், உன்னுடைய மன முதிர்ச்சி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்டையர் கிரியேஷனை உன்னால் வந்து என்னுடைய விஸ்வரூப தரிசனமாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த 7வது அத்தியாயத்தில் நடக்கிறது. அப்புறம் 8, 9, 10 இது 3த்துலேயும் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேசுவார். இப்போ 11வது அத்தியாயத்தினோட பேரே விஸ்வரூப தரிசன யோகம். அப்போ வந்து 11வது அத்தியாயம் வரும் பொழுது பகவான் எப்போ வருவார் அப்படின்னு நாம் கேட்க
மாட்டோம், கேட்கவும் கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? பகவான் ஆல்ரெடி எல்லாமாகவும் இருக்கார் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். வர வரைக்கும் விடக்கூடாது, நம்ம எப்படியாவது அதை புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும் போராது, நம்மளோட மைண்டை வந்து இந்த என்டையர் கிரியேஷனே பகவான்னு பார்க்கறதுக்கு நம்மளுடைய மைண்டுக்கு அந்த மெச்சூரிட்டியும் இருக்கணும். இப்போ ரீஓரியன்ட் பண்ணணும் நம்மளோட மைண்டை. ஸோ பகவானை ஒரு பர்சனாக பார்த்தா ஏக ரூப ஈஸ்வர தரிசனம். இப்போது பகவான் வந்து நம்மளை எதுக்கு கிராஜுவேட் பண்ண சொல்கிறாருன்னா அநேக ரூப ஈஸ்வர தரிசனம் ஆர் விஸ்வரூப ஈஸ்வர தரிசனம். இப்போ வந்து ஏக ரூப தரிசனத்தை விட அநேக ரூப தரிசனம் சிறந்ததா இல்லை மட்டமா? கண்டிப்பாக அது சிறந்தது. ஏன், எதை வச்சு சொல்கிறோம்? ஏக ரூப தரிசனத்தை விட அநேக ரூப தரிசனம் சிறந்தது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்? இப்போ ஏக ரூப ஈஸ்வரான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறோம்ல, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, ராம நவமி, இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது மந்திரம்லாம் சொல்லுவோம். ஒரு புக்கை வச்சுட்டு இந்த புக்கில் இருக்கிற மாதிரி படிப்போம். அதிலலாம் என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு பகவானை என்ன பண்ணுறோம்? என் வீட்டில் நீ இல்லை, நீ எங்கேயோ இருக்க, நீ முதல்ல என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு வா, ஆவாக யாமி. முதல்ல நான் இங்கே கூட நடந்த பூஜையில் அதான் பண்ணியிருப்பா. முதல்ல நீ இங்கே வந்து உட்காந்துக்கோ, ஆசனம் சமர்ப்பயாமி, நான் வந்து உனக்கு ஒரு சீட்டெல்லாம் கொடுக்குறேன், அப்புறம் கையெல்லாம் அலம்பி விட்றேன், காலெல்லாம் அலம்பி விட்றேன், உனக்கு நான் வந்து உனக்கு வந்து ஸ்நானம்லாம் நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன், அப்புறம் உனக்கு ஆபரணம்லாம் கொடுக்குறேன். இப்போ விஸ்வரூப ஈஸ்வராக்கு ஆபரணம்லாம் கொடுக்க முடியுமா? நம்மளால் கட்டுப்படி ஆகுமா நமக்கு? அப்போ ஏக ரூப ஈஸ்வரா அப்படின்னா நாம் கூப்பிடுறோம். அப்புறம் பூஜை எல்லாம் முடித்தோடனே என்ன சொல்கிறோம்? கிளம்பு கிளம்பு, பிரதிஷ்டா பயாமி, நீ வந்து இப்போது போயிட்டு வா, ஏன்னா எனக்கு வேறு வேலை இருக்கே, நீ இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா உன்னையே கவனிச்சுட்டு இருக்க முடியாது, நான் ஆஃபீஸ்லாம் போகணும், வேறு வேலை, முதல்ல உனக்கு பண்ணி வச்சுருக்கிற நைவேத்தியெல்லாம் நான் சாப்பிடணும், அதுக்கே எனக்கு வந்து டைம் வேணும், அதனால் நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏக ரூப ஈஸ்வரானா சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். அது எப்படி பகவானாக இருக்க முடியும்? வந்து போகிற ஈஸ்வரா எப்படி ரியல் காடாக இருக்க முடியும்? இந்த பாகவதத்துலலாம் கூட சொல்லுவாள், இந்த கோபிகாஸ்லாம் கிருஷ்ணரோடையே தான் இருப்பாள்ல. இப்போ கிருஷ்ணர் வந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுவாராம். மறைஞ்சு போனால் கோபிகாலாம் என்ன பண்ணுவா? ஓன்னு அழுவாளாம். கிருஷ்ணா வந்து உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு அழுவாளாம். அப்புறம் திருப்பி பகவான் வந்து டக்குன்னு அப்பியர் ஆவாராம். அப்போ வந்து அப்படியே சிரிப்பாளாம். உடனே அவருடைய மதுரமான வதனம், மதுரம் அதெல்லாம் சொல்லி அவரை வந்து பாட்டெல்லாம் பாடுவாளாம். அப்போ அது வந்து ஏகரூப ஈஸ்வரா தானே அந்த கிருஷ்ணர், இல்லையா? வரார் போகிறார். ஆனால் இங்கே அதே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இன்னும் நீ வந்து உன்னை ஹையர் லெவலுக்கு எடுத்துட்டு போ, இந்த என்டையர் யூனிவர்ஸையே நீ வந்து இப்போது விஸ்வரூபமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த விஸ்வரூப தரிசனத்தினால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? நான் என்டையர் யூனிவர்ஸை பகவானாக பார்க்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது? பகவான் டிஸப்பியர் ஆயிடுவார் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எங்கே திரும்பினாலும் இருக்கிறது என்னது? நான் லெஃப்டில் திரும்பினாலும் பகவான், ரைட்டில் திரும்பினாலும் பகவான், மேலே பார்த்தாலும் பகவான், கீழே பார்த்தாலும் பகவான், எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது எல்லாமே என்னது? பகவான். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, சர்வம் சிவன் வேணா சிவமயம் ஜகத்து வச்சுக்கோங்க, இல்லை சர்வம் தேவிமயம் ஜகத்து, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா என்டையர் கிரியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்ம் தேவை இல்லையா? அதுக்கு நாம் வந்து அந்த ஏகரூப ஈஸ்வராவை தான் யூஸ் பண்ணிட்டாகணும். ஆனால் அந்த ஏகரூப ஈஸ்வரா எதை ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படின்னா டோட்டாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ இந்த ஈஸ்வராக்கு, அதாவது அந்த ஜகத்காரணம் ஈஸ்வரா இருக்காரு, அவருக்கு 2 அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அம்சத்வயம். என்ன 2 அம்சம் இருக்குது? வெரி குட். ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி அப்படின்னு பார்த்தோம். பரா பிரகிருதி அப்படிங்கிறது என்ன தத்துவம்? சேத்தன தத்துவம். அபரா பிரகிருதி அப்படிங்கிறது அச்சேதன தத்துவம் ஆர் மேட்டர் பிரின்சிபல். பரா பிரகிருதிங்கிறது கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல்னு சொன்னால், அபரா பிரகிருதி மேட்டர் பிரின்சிபல். இப்போ சைத்தன்யம் ப்ளஸ் மேட்டர் சேர்ந்தது தான் ஈஸ்வரா அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ இந்த பகவான் எப்படி சிருஷ்டியாக இவால்வ் ஆகிறார் அப்படிங்கிறதையும் நாம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ இனிஷியலாக இந்த கிரியேஷன் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் இருந்தது. இது இனிஷியல் ஸ்டேஜ். அப்புறம் ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதில் என்னாச்சு? பரா பிரகிருதி அப்படியே இருந்தது. ஆனால் அபரா பிரகிருதி என்ன பண்ணிட்டு தன்னையே அஷ்டதா பின்ன அப்படின்னு பார்த்தோம். 8 அது தன்னையே டிவைட் பண்ணிட்டு. எப்படி அது டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டாலும், அமீபால எப்படி தன்னை டிவைட் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி அந்த அபரா பிரகிருதி தன்னை 8 போர்ஷனாக இப்போது டிவைட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த 8 போர்ஷன்லேருந்து இப்போ நாம் பார்க்குற இந்த ஜகத் வந்தது. அப்போது எங்கெல்லாம் இந்த சிருஷ்டியில் மாறிண்டே இருக்கிற விஷயத்தை பார்க்குறோமோ, சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற விஷயத்தை பார்க்குறோமோ, அது எல்லாம் அந்த ஈஸ்வராவுடைய அபரா பிரகிருதி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்கே மாறாத ஒரு விஷயம் இருக்கோ அது பரா பிரகிருத்தின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய மைண்டையே எடுத்துட்டோன்னா, மைண்ட் எப்படி இருக்க? மாறிண்டே இருக்கு. அப்படின்னா அது என்னது? பகவானுடைய அபரா பிரகிருதி. அப்புறம் மாறாமல் ஒரு விட்னஸ், கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்கே, அது என்னது? பரா பிரகிருதி. அந்த கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் விழுறதுன்னா எதனால் நடக்கிறது? அந்த மாறாத ஒரு பிரின்சிபல் இருக்கிறதுனால தான் மாறிண்டே இருக்கிற அந்த சப்தத்தையே நம்மளால் இப்போது கேட்க முடியறது. அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி வியக்தமாகும் அவ்வியக்தமாகும் அப்படின்னும் பார்த்தோம் இல்லையா? அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அன்மேனிஃபெஸ்ட் ஆகும். சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி பிரளயம் இப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். இப்போ இருக்கிறது மாறிண்டே இருக்கிற ஒரு அபரா பிரகிருதி, அப்புறம் மாறாமல் இருக்கிற பரா பிரகிருதி. கான்ஷியஸ்னஸ், மேட்டர், இது 2 இருக்குது. இதை தவிர 3ஆவதாக வேறு எது இருந்தாலும் அது உன்னோடது அப்படின்னு பகவான் சொல்கிறார். இந்த அபரா பரா என்னோடது. இது தவிர நீ 3ஆவதாக ஏதாவது ஒன்று வச்சுட்டேன்னா அது உன்னோடதுன்னு சொல்கிறார். அது என்னது? 3ஆவதாக என்ன இருக்க முடியும்? அது 2தோட மிக்சர். அகங்காரஹா. அகங்காரஹாவை சேத்தனம்னும் சொல்ல முடியாது, அச்சேதனம்னும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடியில் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் இருக்கே, அது சேத்தனமா அச்சேதனமா? நீ மூவ் பண்ணால் அதுவும் மூவ் பண்ணும். ஆனால் கண்ணாடி மூவ் ஆகாது. பட் கண்ணாடியில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் நான் மூவ் பண்ணால் அதுவும் மூவ் ஆகும், சேத்தனம் மாதிரி இருக்கும். சரி, சேத்தனம் தானா? அதுக்கு சென்ஷியன்சி இருக்கான்னா இல்லை. சரி, அப்போ அது அச்சேதனமா அப்படின்னா அதை நாம் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்மளுடைய அகங்காரஹா. இது என்னுடைய சொந்தம், ஆர் இது நான். இந்த பாடியை நானுன்னு எடுத்துட்டுருவேன். இந்த பாடியை நானுன்னு வச்சுட்டு இருக்கிறதுனால யாரெல்லாம் என்னுடைய இந்த பாடியால் ரிலேட் ஆகிறாளோ அவள் எல்லாரையும் என்னோடது அப்படின்னு இந்த மமக்காரமும் நமக்கு ஏற்படுறது.
அதனால் இதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது தான் மகாபலி சக்கரவர்த்தியோடைய கதையே. 2 அடி வச்சார், ஒன்று கீழே ஒன்று மேலே, ஒன்று பரா ஒன்று அப்பரா. 3ஆவது அடி எங்கே வைக்கிறது அப்படின்னா, உன்னுடைய இக்னோரன்ஸை நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் வந்து அந்த 3ஆவது அடியை எடுத்து தலை மேலே வச்சார். அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, அஜ்ஞானத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறார். அஜ்ஞானத்தினால தானே அகங்காரம் வந்து நமக்கு ஏற்படுறது. அப்போது இந்த சிருஷ்டியில் பகவானை தவிர வேறு ஒன்றுமே இல்லை.